சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவை எதிர்வரும் 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள இந்திய உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த பிணை மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதை இந்திய உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த பிணை மனு தொடர்பான கோரிக்கை இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் HL தத்து தலைமையிலான நீதியரசர் குழாம் முன்னிலையில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சிரேஷ்ட சட்டத்தரணி எஸ் நரிமன் வாய்மொழி கோரிக்கை விடுத்த நிலையில் ஜெயலலிதா ஜெயராம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிணை மனு மீதான விசாரணை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என நீதியரசர்கள் குழாம் அறிவித்துள்ளது. இதற்கமைய பெங்களூர் பார்ப்பன அக்ரஹார சிறையில் ஜெயலலிதா ஜெயராம் உள்ளிட்ட நால்வரும் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளிகளாக காணப்பட்ட தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமுக்கு 4 வருட சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை அடுத்து ஜெயலலிதா ஜெயராம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவை கர்நாடகா உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.